சூழலுக்கு எவ்வளவு என்னதான் தம்பி கூட என்ன நேரம் வந்திருக்காரே பார்த்தேன். ஓட்டு கூட எப்படிதான் இருக்கா? நீங்களாம் கலிபோர்னியா போய பிள்ளைகள் அனுப்பி உட்காந்துருக்கா? போயிட்டு வந்தாச்சு. வந்தவர்கள் வாழ்க, அங்கே இருப்பவர்கள் வருக. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய முறை ஓதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சமீபமாக கூட +2 பிறகு மாணவர்கள் என்ன படிக்கிறது காரணம் நான் வந்தேன். இப்படி ஒரு சம்பவம் செய்வதற்காக இன்னைக்கு நான் முதல் முறை வந்திருக்கிறேன். ஐயா மணியன் அவர்கள் பேசினாங்க. வெறும் மணியன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தெரியாது. தமிழருவி மணியன் தமிழ்நாடு தான் தெரியும். அவருக்கு தமிழருவி அப்படிங்கிற பட்டத்தை பெயராக சூட்டினவர் காமராஜர். யாரா அவன் அருவி மாதிரி தமிழ பேசலாம் அப்படிங்கிற தமிழருவி வச்சவர். அதுவே அவருடைய பெயராயிடுச்சு. தன்னுடைய வாழ்நாளில் மிக பெரும் பகுதியை நாட்டு மக்களுக்காக ஊருக்கு நான் நல்லது சொல்லுவேன் அப்படின்னு அட்டம் பிடிச்சி இருக்கக்கூடிய வாழக்கூடிய சில அரிதான மனிதர்கள் இல்லை, அரிதான ஸ்பீசிஸ். அது வேற ஒரு உயிரினம். அவருக்கு இன்னைக்கு பார்க்க முடியாது. இது போன்ற மனிதர்களுக்கு நம்ம நேர்மையாளர்கள் நான் பேர் வச்சிருக்கோம். குறைக்க முடியாத மனிதன் தமிழர்களுடைய பாவம் குறைக்கவே முடியாது. அவர்களெல்லாம் பேசணும், அப்படியே போய்கிட்டு மறந்துடணும். அதை நீதிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவர் மாற்றி இந்த வாவை செய்யுமா புரியுதுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி வரும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நெத்தியில எதுவுமே நம்ம பாடத்துக்கு என்ன இந்த கூட்டத்தில் யார சொல்லி பார்ப்பீங்க? பாடத்தியா இருக்கக்கூடாது, ஒரு மட்டையை ஒரு நாமமோ போடணும். நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை துறப்பதனால் தான் உங்களுடைய அடையாளங்கள் கேலி செய்யப்படுகின்றன. நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை துறப்பதனால் தான் உங்களுடைய அடையாளங்கள் கேலி செய்யப்படுகின்றன. ஏமாத்து வேலை என்ன பேர் வச்சுன்னா பட்ட நாமம் போட்டுட்டான். எந்த ஊர்ல பட்ட நாமம் போட்டுதான் மோசடி பக்கமே போகாத, ஏமாற்று வேலைக்கே போகாத, நான் வந்து தன்மை இருக்கக்கூடிய பிரச்சனை வந்தாலும் கூட ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை போய் நாட்டாம சொல்லி பஞ்சாயத்து கூட இருக்கக்கூடிய அப்படி வந்து தன்னுடைய விஷயங்களை சுருக்கி இருக்கக்கூடிய அவர்களை வந்து ஏமாற்றுறதுக்கு மோசடிக்கமான விஷயம் வரும். நல்ல திருமணத்துக்கு வந்து பட்டம் போட்டாங்க. படித்தவர்கள் சொல்கிறார்கள், விவரமானவர்கள் சொல்கிறார்கள், பிராமணர்களை சொல்கிறார்கள். அது எப்படி கொண்டு இறக்கிறாங்க? இஸ்லாமிய குடும்பங்கள் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்கா இல்லையா? இத்தோடு குழந்தை அதுக்குள்ளாக போட்டு விட்டுறாங்க. ஒரு ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச தமிழ் பேசினாரு, பாசிஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுகிறாரு. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நீங்கள் பேசுறீங்க, யூ டாக் தி ஃபேக்ட்ஸ். ஆனால் என்னடான்னா யதார்த்தவாதி பந்து விரோதின்னு சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை.
ஃபேக்ட் சொல்கிறோம் எப்பவுமே ஒருத்தாள் பிடிக்குவாங்க. நான் நிறைய பேருக்கு விரோதியாக ஏற்கனவே இருந்துருக்கேன். இங்கே வந்து தொழில்நுட்ப படிக்கிற எல்லாருக்கும் 90% நீங்கள் பேசும்போது அந்த முகமே மாறி போச்சு. நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்தா இல்லையா எனக்கு தெரியாது. பேஸ் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. கண்ணுக்கிறேன் ஆயிடுச்சு. நம்ம பேசிக்கலாம் அந்த கலர் தான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும். எந்த கல்லையுமே ஒரு நாளில் நகர்த்திட முடியாது. தொடர்ந்து அடிமேல் அடி வைத்தால் அம்மி நகரும்.